சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பிப்ரவரி 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி மார்ச் 9ஆம் தேதி நிறைவு பெற்ற பிறகு நியூசிலாந்து அணியினர் பாகிஸ்தானிலேயே தங்கியிருப்பாங்க. மார்ச் 16 முதல் ஏப்ரல் 5 வரை பாகிஸ்தான் நியூசிலாந்து இடையேயான 5 T20 போட்டிகள் 3 ஒருநாள் போட்டிகள் நடைபெறும். இதனாலதான் டிவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா போன்ற வீரர்கள் IPL பங்கேற்க முடியாத நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை நியூசிலாந்து கிரிக்கெட் வாரியமானது டிவான் கான்வே மற்றும் ரச்சின் ரவீந்திரா ஆகியோருக்கு முதல் 3 வாரங்களுக்கு IPL விளையாட அனுமதிக்க மறுத்தால் அவங்களுக்கு மாற்றாக 2 வீரர்கள் விளையாட வைக்க வேண்டிய கட்டாயத்துல CSK நிர்வாகமுமே இருக்காங்க. டிவான் கான்வே இல்லை என்றால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில ருத்ராஜ் கெய்க்வாட், ராகுல் திரிபாதி தான் ஓபனராக இறங்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ராகுல் திரிபாதிய CSK அணியானது 3.40 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. 2 பேருமே இந்தியர்கள் அப்படின்றதுனால பந்து வீச்சுல தாராளமாக வெளிநாட்டு வீரர்களை பயன்படுத்துற நிலை ஏற்படும். ரச்சின் ரவீந்திராவிற்கு மாற்றாக ஜிம்மி ஓவர்டன் இருக்காரு. இங்கிலாந்தை சேர்ந்த இவர் பென் ஸ்டோக்ஸ் போல வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டராக செயல்பட முடியும். இங்கிலாந்தை சேர்ந்த சாம் கரனும் வேகப்பந்து வீச்சர் ஆல்ரவுண்டர் தான். இந்த இருவருமே சேர்ந்து CSK உடைய லோவர் மிடில் ஆர்டரை பலப்படுத்த முடியும் அப்படின்னு கருதப்படுது. அதை வைத்து பார்க்கும் பொழுது CSK உடைய முதல் போட்டியிலேயே உத்தேச 11 அணி என்ன அப்படின்னா, கான்வே, ரவீந்திரா அவர்கள் பங்கேற்க வாய்ப்பில்லை. அவ்வியால ருத்ராஜ் கெய்க்வாட், ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன், ஜிம்மி ஓவர்டன், மகேந்திர சிங் தோனி, ரவிச்சந்திரன் அஸ்வின், மதீஷா பத்திரனா, நூர் அகமது. இந்த 11 அணி தான் விளையாடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.